எந்த மீடியாக்காவது பேட்டி கொடுத்தாரு சொல்லுங்க தவாக தலைவர். நீங்க மைக்கை தூக்கிட்டு போனா ஓடி போயிடுறாரு. அவரை பார்த்தாலே தெரிஞ்சு எதுக்கு யார்ட்டையும் போக மாட்டாருன்னு. அவரை போய் நீங்க வந்துருவாரு தேசிய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் எதிர்பார்த்து காங்கிரஸ் பேசுற உங்ககிட்ட சொன்னாங்களா? மானாமதுரை பிரகாஷ் கொலை வழக்கு பாத்தீங்களா? கொலை வழக்குல கோர்ட்டு தான் தீர்ப்பு கொடுக்குது. எஸ்ஐ போட்டு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுது. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? சாத்தாங்குளத்துல 2 பேர் அப்பா பையனை கொண்டதுக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ணி இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. அதே மாதிரி அஜித்குமார் கொலை கேஸ்ல எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்காங்க. ஒரு எஸ்சிங்கிறதுனால அந்த சட்டம் வளைஞ்சு எஸ்சியில் உள்ள அடிச்சு கொண்டா கூட அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்துல இவருக்கு மட்டும் தனி சட்டம் போட்டு மாடலுங்க அடிச்சு துன்புறுத்தி நாய் கோதற மாதிரி கோதறி 28 இடத்துல காயம், உடம்பு பூரா ஸ்நாய்வு, ஒரு காலை இரும்பு கம்பியால அடிச்சு உடச்சிட்டான்னு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? இன்னும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அதிகாரி கூட சஸ்பெண்ட் பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள பிடிச்சு போனது உங்களுக்கு. இப்போ ஓட்டப்படாத்துல ஒரு பொண்ணை ரேப் அண்ட் மர்டர் ஆனது எத்தனை நாள் கழிச்சு எடுத்துருக்காங்க? 9-10 நாள் கழிச்சு யாரோ ஒருத்தரை பிடிச்சி போட்டிருக்காங்க. டாக்டர் அவங்க டாக்டர், அரசு அவங்க துறை, அவங்க மினிஸ்ட்ரி அவங்க சொல்லதாங்க அரசு அதிகாரி இயந்திர மாதிரி வேலை செய்யறாங்க. சுயமா வேலை செய்ய எந்த அதிகாரி இருக்கா? எந்த டாக்டர்ஸ்? உங்க ஆட்சியில நடக்கலையா? பொள்ளாச்சியில நடக்கலையா? இந்த பிரச்சனை அந்த ஆட்சியில குறைஞ்சு நடந்ததா? எங்க ஆட்சி ரிஜிஸ்டர் பண்ணாரா? அதிகமா நடக்குறத ஒத்துக்கிறாரா? அப்ப கொலை களமா இருக்கிறத ஒத்துக்கிறாரா? கஞ்சா வியாபாரம் 1936 நாங்க எஸ்சில இல்லையே. 1954-52 தானே வந்திருக்கு. நாங்க விவசாயிங்க, உங்களுக்கு எல்லாம் சோறு போடுறோங்க. எங்களை பார்த்து நீ எப்படி எஸ்சின்னு சொல்றீங்க? தப்பா இல்லையா? நாட்டுக்கே சோறு போடுற விவசாயி நான் கேட்கிறேன். 18% அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சட்டம். அதை உங்களை யாருங்க கொடுக்க சொல்ல? எதுக்குங்க? இந்த மக்களை உடைக்கணும். பல்லனும் பறைய மற்ற ஜாதிக்காரனா உடைச்சு பீஸ் ஆக்கலாம். அருந்து எங்களுக்கு 26 கட்சி கூட வச்சுட்டு போட்டோம், 50 கட்சி கூட வச்சுட்டு போட்டோம். திமுகவால் பாதிக்கப்பட்ட ஓட்டெல்லாம் யாருக்கு போடுவாங்க? யார்கிட்ட மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது ஒரு தேர்தலில். ஜான் பாண்டியன் அவர்கள் எந்த தொகுதி? மாவட்டங்களில் கேட்டிருக்கோம். எந்த தொகுதி என்பது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேர்தல் பணிகள்லாம் தேர்தல் படி சிறப்பாக ஓடிட்டு இருக்கு. விருப்ப தொகுதிகள் பட்டியல் கொடுத்திருக்கதா செய்தியாளர் சந்திப்புல பேசியிருந்தீங்க. 10 தொகுதிகள் கொடுக்கறது முடிவாயிடுச்சுங்க. முடிவான மாதிரி தான். ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நம்ம திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க. 2-3 நாள் முடிச்சுவாங்க. திமுக தொகுதிகள் அவங்க கூட்டணி கட்சிகள் தான் நிறைய டிலே பண்ணிட்டே இருக்க மாதிரி. இப்ப அதிமுக தரப்புல இந்த மாதிரி சொல்ல முடியாது. நாங்க எல்லாமே முடிச்சு வச்சுட்டோம். எத்தனை தொகுதிங்கிறது டக்கு சொல்லல. என்ன பெரிய விஷயம்? அதான் எடப்பாடி தானே NT அலைன்ஸ் உடைய தலைவர். சீக்கிரமா டெல்லி போயிட்டு வந்திருக்காங்க. முடிஞ்சு சீக்கிரம் முடிஞ்சு. நீங்க டெல்லி பயணம் போற வாய்ப்பு இருக்கா? இல்ல, டெல்லி போகணும். அங்க டெல்லி போய் நான் என்ன பண்ண போறேன்? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவங்க போனாங்க, அடுத்து தினகரன் அவங்க போனாங்க, அதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் போனாங்க. தொடர்ச்சியா இருக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் போறாங்களோ அப்படி. ஏன்னா நீங்க NDல திறந்துட்டே இருக்கீங்க. ஒருவேளை அதனால இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்லை. இங்கதான் எல்லாம் இந்திய தலைவரே நமக்கு தமிழ்நாட்டுல தலைவர் யாருன்னா நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். அதனால அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. ஆனால் இங்கே முடிஞ்சிடும், அங்கே போகணும் அவசியம் இல்லை. அதில் இப்போ திமுக தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பாருங்க, இவங்கெல்லாம் நாங்களாம் அண்ணா அறிவாலயத்தை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், அவங்க போய் டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எங்க பேச்சுவார்த்தை நடந்தா இவங்களுக்கு என்ன? எங்கன்னா டெல்லியில் நடக்கும், லண்டன்ல கூட நடக்கும். உங்களுக்கு என்ன? நாங்க எங்களுக்குள்ள NT அலைன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லபடியா இருக்கு. எங்களுக்குள்ள நாங்க பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எந்த குறையும் இருக்காது. நார்த் சைட்ல ஏதாச்சும் இடங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்ல, நார்த் சைட்ல நான் தென் மாவட்டங்கள் தான் கொடுத்துருக்கேன். பேச்சுவார்த்தையில் தான் அது முடிவு. எத்தனை தொகுதிகள்? 10 தொகுதி கொடுத்துருக்கோம். எந்தெந்த தொகுதிங்கிறத நம்ம பேச்சுவார்த்தையில் எத்தனை தொகுதிங்கிறது அப்பதான் பேசுவாங்க. இப்ப நம்ம உறுதியா எத்தனை தொகுதி சொல்ல முடியாது. நீங்க எத்தனை தொகுதி எதிர்பார்க்கறீங்க? அந்த 10 தொகுதி கொடுத்துருக்கோம். பேச்சுவார்த்தையில் தானே சொல்ல முடியும் எத்தனை தொகுதி. நம்ம கரெக்டா எத்தனை தொகுதி தான் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆனா பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் இருக்கு. தென் மாவட்டம் ஏற்கனவே நின்றுக்கக்கூடிய தொகுதிகள், வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள். எப்படி இருக்கு களம்? நீங்களும் சுற்றுப்பயணம் இருந்துட்டே இருக்கீங்க. எப்படி களம் என்பது ரெண்டுக்கும் டஃபா தான் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும். ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எந்த வித சொதப்பலும் இல்லாம. அவங்க சொல்றாங்க 23-26 கட்சிகள் எங்க கிட்ட இருக்கு, எங்க உதயசூன் சின்னத்திலேயே 10-15 கட்சிகள் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. 26 கட்சி கூட வச்சுட்டு போட்டோம், 50 கட்சி கூட வச்சுட்டு போட்டோம். யார்கிட்ட மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது தேர்தலில் பிரதிபலிக்கும். திமுகவுடைய எதிர்ப்பு அரசியல், எதிர்ப்பு மக்களுடைய மனநிலை எதிர்ப்புகள் இருக்குது. அரசு துறையினுடைய அதிகாரிகள், அரசுல வேலை செய்யற ஊழியர்கள், இது மாதிரி அவர்களால் திமுகவால் பாதிக்கப்பட்ட ஓட்டெல்லாம் யாருக்கு போடுவாங்க? எங்களுக்கு தானே போடுவாங்க. இல்ல, நீங்க இப்படி சொல்றீங்க. திமுக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சரே என்ன சொல்றாருன்னா,
நம்முடைய திட்டங்கள் தான் நம்மளை பத்தி பேச போகுது. வீட்டுக்கு ஒருவர் வந்து பயனாளியா இருக்கிறாரு. திட்டம் ஒரு ஊர்லயும் நான் முதல்வன் திட்டம் இருக்கு. திட்டம் நிறைய இடத்துல கற்பழிப்பு நடந்துங்க, அந்த திட்டமா? இல்ல கொலைகள் நிறைய நடக்க அந்த திட்டமா? அது திட்டம் செய்ய அந்த திட்டமா? எந்த திட்டம்? திட்டம் என்பது அவர் திட்டமிடுதல் பிரகாரம் ஏதாவது அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஏதாவது செயல்பட்டு இருக்காருன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவங்க கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஜாலரா போடுறவங்க ஆமாம்பாங்க, நாங்க இல்லமோ அது நடைமுறையில மக்களுக்கு தெரியும். இவரால் இந்த திமுக அரசால் இந்த மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைத்திருக்குன்னு மக்கள் அனைவரும் அறிந்திருக்கிறாங்க. அவங்க முடிவெடுப்பாங்க, நல்ல முடிவு எடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும். வீட்டுக்கு ஒரு திட்டமாவது ஒரு பயனாளியாவது இருக்காங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு தான் அந்த வாக்குகள் வந்து சேரும். பயனாளி தான் இருக்காங்கன்னு சொன்னா எதுக்கு அவசர அவசரமா 5000 ரூபாய் போய் ரகசியமா கொண்டு போய் அக்கௌண்ட்ல போட்டீங்க? முடக்கிடுவோம்னு பயப்படுறோம்னு சொல்றேன். 5000 எதுக்கு? வியாபாரம் பண்றாங்களா? ஓட்டுகளுக்கு வியாபாரமா இருக்கு. திடீர்னு ஒருத்தருக்கு தெரியாது சர்ப்ரைஸ் கொடுக்குறாராம். சரிங்க, கொடுத்தீங்க 1000 கொடுத்தீங்க, அதை மொத்தமா கொடுக்கலன்னு சொல்லி 3000 கொடுத்தீங்க. இந்த வெயில்கள் அதிகமா இருக்கு, கோடையை முன்னிட்டு 2000 கொடுத்தீங்களா? இப்ப 4 வருஷமா கோடை அடிக்காம குளிரா வந்துச்சு தமிழ்நாட்டுல. அது 4 வருஷமா நீங்க கொடுத்துருக்கலாம்ல. 2000 4 வருஷத்துக்கு அதையும் கொடுக்கல, அதையும் சேர்த்து 8000 8 15 ரூபாய் கொடுத்துட வேண்டியதானே? இல்ல இது முடக்க சதி நடக்குது. என்ன முடக்க? அதாவது இந்த பணம் வந்து மகளிருக்கு உரிமை தொகை போறதுக்கான முடக்க சதி நடக்குது. அதை எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு போயிருவாங்க. அது இது வந்து இந்த திட்டமே உங்களுக்கு போய் சேர்ந்தாம போயிடும். இந்த மகளிருக்காக இந்த அரசு பாடுபடுறதுனாலதான் முன்னாடியே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அக்கறை, மக்கள் மேல ரொம்ப அக்கறை. வெயில் அடிக்கடிச்சு 2000 ரூபாய் கொடுத்தவங்க 4 வருஷம் வெயில் அடிச்சது ஏன் கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க முதலமைச்சரை. 4 வருஷம் வெயில் தானே அடிச்சது, இல்ல குளிர் அடிச்சது அவர் சொல்ல சொல்லுங்க. அதனால கொடுக்கல, இப்பதான் வெயில் அடிக்குது அதனால 2000 கொடுத்தாங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு தோல்வி பயமா இல்லையா? அவங்களுக்கு பயம், தோந்துருவோம், மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணணும், பணம் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சோம் பாராளுமன்றத்தை, இப்ப 5000 ரூபாய் கொடுத்து அள்ளி போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த திருப்பி ஈடுபடாது, சட்டமன்றத்தில் ஈடுபடாது. நீங்களே செய்தியாளர் சந்திப்புல பேசியிருந்தீங்க, என்னன்னா மக்கள் இந்த கடைசியா ஒரு 3-4 நாள்ல வந்து, இப்பவும் சொல்றேன், கடைசி 3 நாள் தான் டிசைடிங் ஃபேக்ட். எலெக்ஷன் என்பது கடைசி 3 நாள் தான். அந்த 3 நாள்ல மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் ஓட்டு. நிறைய பேர் மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து பணம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. திராவிட மாடல் பணம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. அவங்க இப்பவும் வியாபாரத்துல ஜெயிச்சிடலாம்னு பாக்குறாங்க. அது இந்த திரும்ப நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அது நிச்சயமா நாங்க வெற்றி பெறுவோம். இப்போ நீங்க திட்டங்கள் பத்தி சொல்லும் போது என்ன திட்டங்கள்லாம் இருக்கு, இங்க பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிமுக தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நாள்தோறும் இங்க வந்து கொலை நடந்துட்டு இருக்கு, இப்ப பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு, பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கஞ்சாபுரம் நிறைய நடந்துட்டு இருக்கு, கஞ்சாவால் கொலை நடந்துட்டு இருக்கு. ஆனா அதற்கு வந்து திமுக அரசு தரப்புல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் ரெஜிஸ்டர் அதிகமாகுது, முன்னாடி எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகல, அந்த ரெஜிஸ்டர் பண்ணா கவுண்ட் அதிகமா தெரியுது உங்களுக்கு, உங்க ஆட்சியில நடக்கலையா, பொள்ளாச்சியில நடக்கலையா, இந்த பிரச்சனை அந்த ஆட்சியில குறைஞ்சு நடந்ததா, எங்க ஆட்சி ரிஜிஸ்டர் பண்ணாலும் அதிகமா நடக்குது ஒத்துக்கிறாரா? அப்ப கொலை களமா இருக்கிறத ஒத்துக்கிறாரா? கஞ்சா வியாபாரத்தை ஒத்துக்கிறாரா? டாஸ்மாக் நடவடிக்கைகள் துரிதமா இருக்குன்னு சொல்றாரு. இல்ல, கிடையவே கிடையாது. கிடையாதுன்னு தான் சொல்றேன். நடவடிக்கையும் கிடையாது, வெங்காயம் கிடையாது. இதெல்லாம் சும்மா போய் சொல்றாங்க. என்ன நடவடிக்கை எடுக்குது அரசு வந்து? நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் மேல ஒரு புட்டப் கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. முதலமைச்சருக்கு தெரியுமா? தெரியாது, தெரியும். திருப்பூர்ல ஒரு சம்பவம், நான் அந்த இன்சிடென்ட்ல இல்ல, புட்டப் கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. முதலமைச்சர் தான், அதுக்கு நாங்க மனு கொடுக்குறோம். நேரடியா அவங்க கொண்டு கொடுக்குறேன், என்னுடைய நிர்வாகிகள் ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சு கொடுக்குறாங்க. நானே அவருக்கு போஸ்ட்ல பண்ணேன். இது வரைக்கும் நடவடிக்கையே இல்லை. இந்த முதலமைச்சர் யார் கொடுத்தாலும் நாங்க உடனடியாக நடவடிக்கை விசாரணை பண்ணி கேஸை ஃபைல் பண்ணுங்க, பொய் கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். விசாரணை பண்ணி எனக்கே இந்த நாள்ல மக்களுக்கு என்ன நடந்திருக்கும்? நான் முதலமைச்சர் நான் கேட்கிறேன், நான் கொடுத்த மனு என்னாச்சு? மனு யார் கொடுத்துருக்கேன்? முதலமைச்சர் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு புட்டப் கேஸ் என் மீது போட்டிருக்காங்க, திருப்பூர்ல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, புட்டப் கேஸ், உங்க போலீஸ் வந்து தப்பா பண்ணிருக்கு, அதை விசாரிச்சு உண்மையான கேஸா பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அவர் சொன்னதுதான், முதலமைச்சர் சொன்னதுதான் நான் முதலமைச்சர் கொடுத்துருக்கேன், மனுவா கொடுத்துருக்கேன். ஆல் பார்ட்டி மீட்டிங்ல என்னுடைய துணை பொதுச்செயலாளர்கிட்ட போய் எழுதி கொடுத்து லெட்டரே கொடுத்து விட்டேன். இந்த வழக்கு வந்து விசாரிச்சு என் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் வழக்கு போடுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். பதிலே இல்லை, அந்த பெட்டிஷனுக்கு பதிலே இல்லை. முதலமைச்சர் ஒரு தலைவர்களுக்கே ஒரு இந்த மாதிரி நிலை என்பதை நாங்க நேரடியா பதிவு பண்ணவங்களுக்கே செய்யலையே. இவரு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுடைய குறைகளை தீர்ப்போன்னு சொல்லி மனு பத்தி எத்தனை மனுக்கு சரி பண்ணிப்பாரு? ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டேன், பூரா ஃபேக், மீடியால போடுறது, அவ்வளவுதான். அப்படின்னா மக்கள்கிட்ட போய் போகும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லைங்க சார்? என்ன ரிஃப்ளெக்ஷன்? அதாவது இப்ப நம்ம சொல்றோம்ல, மீடியால சொல்ற இது மாதிரி மக்கள் பூரா சொல்ல முடியுமா? நான் இப்ப மீடியால சொல்றேன்ல, இந்த மாதிரி ஃபேக்கா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க,
முதலமைச்சருக்கு நானே மனு அனுப்பிச்சிருக்கேன், பெட்டிஷன் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய துறை பொதுச் செயலாளர்கிட்ட கையில கொடுத்து அவர் சிஎம் கையில கொடுத்துருக்காங்க. அந்த மனு என்னாச்சு? தூர போட்டாங்க. விசாரிச்சாங்களா? விசாரிக்கலையா? இல்ல நாங்க பரிசீலனை இருக்குன்னு ஏதாவது எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கா? இல்ல நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்குன்னு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? அப்போ ஒரு சாதாரண ஒரு 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 தலைவர்களுக்கு இந்த ஒரு புட்டப் கேஸ் போடுறதுல திமுக இருக்கும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு பேர் மேல பொய் வழக்கு போட்டிருப்பீங்க? எங்களுடைய கேள்வி அதுதான். எத்தனை மனு நீங்க விசாரிச்சிருப்பீங்க? ஒண்ணுமே விசாரிக்கல. பொருளா ஃபேக்கு. மனு வாங்குறது உண்மை, வாங்கி கொண்டு குப்பையில போடுறாங்க. அந்த மனுவை விசாரிக்கிறதுக்கு ஒரு பிஆர்ஓ ஏதாவது போட்டு விசாரிச்சு உண்மையா என்ன தெரிஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லியாவது இன்ஸ்ட்ரக்ஷனாவது முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம். கொடுக்கலையே. அப்போ பொய் வழக்கு என்பது பொய் வழக்கு தானே, விசாரிச்சு பண்ணணும்ல. அதே மாதிரி அவர் கொடுத்த பெட்டிஷன் எந்த பெட்டிஷனுமே மனு மக்கள் இது மாதிரி மீடியா எல்லா மக்களும் சொல்ல முடியுமா? இல்ல சார், அவர் சட்டத்துறை அமைச்சர் சொல்றதா நான் உங்ககிட்ட சொல்றேன். அவர் என்ன சொன்னா, இப்ப அஜித்குமார் மரண வழக்குல கூட உடனடியா நடவடிக்கை சட்டத்துறை உள்துறை செயலரே வந்து பிரஸ் மீட் பண்ணாரு. நடவடிக்கை எடுக்கனாது வாயில சொன்னாங்க. உள்துறை செயலரே வந்து அதுதான் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்றாங்க. ஆனா எடுத்திருக்காங்களாங்கிற கேள்விதான் எங்களுடைய கேள்வி. உடனடியே நடவடிக்கை எடுக்கிறதா உடனே அவர் வந்து இப்போ ஓட்டப்படாதத்துல ஒரு நம்ம சகோதரி ஒரு பொண்ணை வந்து ரேப் அண்ட் மர்டர் ஆனச்சு. எத்தனை நாள் கழிச்சு எடுத்திருக்காங்க? 9-10 நாள் கழிச்சு யாரோ ஒருத்தரை பிடிச்சி போட்டுருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 400 மேல இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து பரிசோதித்து அதுக்கப்புறம் தானே அந்த அவரை வந்து நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த எஸ்பி பேசினாரு, பேட்டி விட்டாங்க. அவர் கண்டிஷன் மேல் கையெழுத்து போட வர அவனை பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டு நீங்க வந்து அவன் தான் செஞ்சான்னு சொன்னா என்னங்க? டாக்டர் அவங்க டாக்டர், அரசு அவங்க துறை, அவங்க மினிஸ்ட்ரி அவங்க மினிஸ்ட்ரி, அவங்க சொல்லதாங்க அரசு அதிகாரி எந்திர மாதிரி வேலை செய்யறாங்க. சுயமா வேலை செய்யறதுக்கு எந்த அதிகாரி இருக்கா? எந்த டாக்டர்ஸ் இருக்காங்க சொல்லுங்களேன். அதனால எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். உண்மையா கூட இருக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. அது ஆண்டவன் தான் பதில் சொல்லணும். ஒரு பொண்ணை வந்து ஒரு ரேப் பண்ணி அடிச்சு ரேப் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, நல்ல வாலிப பிள்ளை, 17 வயசு பொண்ணு, திமிரி ஓடி இருக்கும், இல்ல சத்தம் கொடுத்துருக்கும், காட்டுக்குள்ள பாத்ரூம் போகும்போது ஒண்ணுமே இல்லாம சைலண்டா பண்ணா அப்போ அவனோட சேர்ந்த நபர்கள் எத்தனை அதை கண்டுபிடிக்கணும்ல. ஒரு ஆளால செய்ய முடியுமா? நானே கேட்க, ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை மர்டர் பண்ணி ரேப் பண்ண முடியுமா? சாதாரணமா நான் கேட்கிறேன், சாதாரணமா கேட்கிறேன். அதனால எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. உண்மையா இருந்தா சந்தோஷம் தான். எனக்கு அந்த வழக்கு மேல ஒரு சந்தேகம். தெரியுமா, நிறைய வழக்கு. மானாமதுரை பிரகாஷ் கொலை வழக்கு பாத்தீங்கல்ல, கொலை வழக்குல கோர்ட்டு தான் தீர்ப்பு கொடுக்குது. என்ன கொடுக்குது? எஸ்சிஎஸ் ஆக்ட் போட்டு அரெஸ்ட் எஸ்சிஎஸ் போட்டு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுது. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அரசு? சிபிசிடி யாரு? சிஎம் கண்ட்ரோல் தானே இருக்கு சிபிசிடி. டெல்லியில யாருக்கு சிபிசிடி கண்ட்ரோல்? உங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல. ஆமா சார். ஐஓ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஐஓ மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. என்ன நடவடிக்கை எடுத்துக்கீங்க? சஸ்பெண்ட் பண்ணிக்கீங்க. திருநாட்டு அக்யூஸ்ட் எங்க? மாடருங்க அடிச்சு துன்புறுத்தி நாய் கோதற மாதிரி கோதறி 28 இடத்துல காயம், உடம்பு பூரா ஸ்நாய்வு, ஒரு காலை இரும்பு கம்பியால அடிச்சு உடச்சுக்கானு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? இன்னும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அதிகாரி கூட சஸ்பெண்ட் பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள பிடிச்சு போறதுக்கு உங்களுக்கு என்ன பவர் இல்லையா? அப்ப என்ன? நம்ம சாத்தாங்குளத்துல 2 பேர் அப்பா பையனை கொண்டதுக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ணி இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அஜித்குமார் கொலை கேஸ்ல வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்காங்க. ஒரு எஸ்சிங்கிறதுனால அந்த சட்டம் வந்து வளைஞ்சு எஸ்சியில் உள்ள அடிச்சு கொண்டா கூட அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்துல இவருக்கு மட்டும் தனி சட்டம் போட்டு கொடுத்துருக்காங்களா? அம்பேத்கர் எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான் இருக்காரு. சட்டம் வரையறுக்கப்பட்டது அப்படித்தான். ஏன் அவங்களை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணலன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லுங்க. சிபிசிடி உங்க கண்ட்ரோல் தானே இருக்குது. இதெல்லாம் ஏமாத்து வேலையா இல்லையா? ஏன் அரெஸ்ட் பண்ணல? சஸ்பென்ஸுங்க ஒரு மர்டர் பண்ணா சஸ்பென்ஸா? என்ன சஸ்பெண்ட் பண்ணா சரியாகுமா? சஸ்பெண்டுங்கிறது என்ன? இல்ல சரி, எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னா அப்புறம் நீ ஒரு ஐஓ வந்து ஒரு விசாரணையில் இருக்கு, அந்த கேஸ் வந்து விசாரணையில் இருக்கிறது, உடனடி நடவடிக்கை 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. அவன் தான் அக்யூஸ்ட். உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா இவனதான் காரணம் சொல்றீங்களா? ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, 4 கான்ஸ்டபிள் போட்டு பட்டியல் போட்டீங்களா? அவன் தான் அக்யூஸ்ட். ஏன் அவனை திருநாட்டு ரிமாண்ட் பண்ணல? ஏன்னா அவன் வந்து பிறகு இவன் வந்து எஸ்சி, ஷெட்யூல் காஸ்ட். அதனால அவங்க அடிச்சு கொண்டா அடிச்சாலும் நாங்க வந்து திருநாட்டுல செக்ஷன் போடுவோம், ஆனா அரெஸ்ட் பண்ண மாட்டோம். இதுதான் திமுக அரசு. ஏங்க கைது பண்ணல? அதுக்கு பதில் சொல்லுங்க முதலமைச்சரை. நடவடிக்கை எடுத்தது சரியில்லைங்க. சரி, நடவடிக்கை எடுத்திருக்கு, என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். கோர்ட் ஆர்டர் போட்டு கூட நீங்க நடவடிக்கை எடுக்கல. கோர்ட் ஆர்டர் போட்டு சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். இப்போ இது போன்ற சூழல்னால என்டிஏக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு நீங்க நிச்சயம் இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும். இது கண்ணுக்கு தெரிஞ்சு இது தெரியாம தர இருக்கும். அதே மாதிரி நீங்களே அந்த வழக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நிறைய லாரிகள்ல மண் கடத்துறாங்கல்ல. உங்களுக்கு தெரியும், தென்காசியில ஒரு நாளைக்கு 500 லாரிக்கு மேல டெய்லி போகுது கனிம வள கொள்ளை. அந்த கனிம வள கொள்ளைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் நாங்க போராடுறோம்.
இது வரைக்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா? கனிமூலம்னா தாறுமாறா கனிமூலம் கேரளாவுக்கு தான் அனுப்புறாங்க. ஏன்னா காரணம் நம்ம அண்டைய நாடு பார்த்துக்கோங்க. எந்த பெர்மிஷன்ல அனுப்புற, எதுக்காக வேண்டிய அவங்களுக்கு நீங்க சப்ளை பண்ற பணம் உங்களுக்கு கப்பம் கட்டுறாங்க, அனுப்புறீங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்ல. டாஸ்மாக் சொன்னோம்ல, டாஸ்மாக் நீங்க வியாபாரம் பண்றீங்க, டாஸ்மாக்ல 10 ரூபான்னு எதுக்கு சொல்றாங்க? எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குறீங்க. அது நிறைய மீடியால கூட வந்திருக்கு. 10 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்கு சண்டைலாம் வந்திருக்கு, உடைச்சிருக்காங்க, சண்டை ஆயிருக்கு, அரெஸ்ட் ஆயிருக்கு. அப்போ உங்களுடைய நிர்வாகத்திறன் தான் என்ன? என்னுடைய கேள்வி, உங்களுடைய நிர்வாகத்திறன் என்ன? செந்தில் பாலாஜி மந்திரி கிடையாது. டாஸ்மாக் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? எந்த மந்திரி கண்ட்ரோல்ல இருக்கு? செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல இருக்கு. செந்தில் பாலாஜி மந்திரி கிடையாது. துறைக்கான அமைச்சர் இருக்கிறார். எங்க இருக்க? துறைக்கான அமைச்சர் டம்மி. அந்த துறையை யார்ட்ட ஒப்படைச்சிருக்கீங்க? செந்தில் பாலாஜி தானே வசூல் பண்ணி இன்ன வரைக்கும் கப்பம் கட்டுறாங்க. அவங்க கப்பம் கட்டுறது உங்களுக்கு தானே. மந்திரியே இல்லைனாலும் நான் என் இஷ்டம், நான் தான் அரசு. அப்போ இது சர்வாதிகாரத்தனமா இல்லையா? ஆனால் இப்ப அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், உள்துறை செயலர் உட்பட எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் உடனடியாக சரி செய்கிறோம். என்னுடைய குற்றச்சாட்டை செய்யவில்லை, ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்தி பிழைக்கிறீங்கன்னு சொல்றோம். 10 லட்சம் கோடி கடங்க, 10 லட்சம் கோடிங்க. யார் மேல? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மீது கடன் சுமை. திடீர்னு நீங்க 5000 ரூபாய் கொடுத்து 7000 கோடி கடன் சுமையை ஏத்திருக்கீங்கள, என்ன அர்த்தம்? நாளைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது இந்த 10 லட்சம் கோடிக்கு யார் பொறுப்பாவாங்க? நீங்க பாட்டுல வெளியே போயிருவீங்க. அவர் முதலமைச்சரா அந்த சுமை அவருக்கு தான் சாரும். அப்ப பனி சுமையை உட்கார வச்சுட்டு கடத்தை வாங்கிட்டு ஒரு வேலை ஓடி போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? 7000 கோடிங்க, ஒரே நாள்ல 7000 கோடி. கடத்துக்கு மேல கடன் வாங்கினது யாரு? அண்ணன் எடப்பாடி இல்ல. அவருக்கு போது புரகாரத்துல ஒரு 5 லட்சம் கோடி இருக்குமா? 4.5 லட்சம் கோடி மிச்சம், 5.5 லட்சம் கோடி இப்ப நீ கடனை தான் வச்சிருக்கீங்க. மக்களுக்கு என்ன நல்லது செய்தி? மக்கள் நல திட்டங்களுக்காக என்ன திட்டத்தை சொல்லுங்க. ரோடு பூரா திறந்து கிடக்கு, உடச்சு கிடக்கு. கிராமப்புற சாலைகள் ஒண்ணுமே செய்யல. நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்காது, வீடியோ தானே. கிராமங்கள்ல எங்கேயாவது ரோடு ஒழுங்கா இருக்கா? கிராமப்புற வளர்ச்சி திட்டம் கூட நீங்க செய்யலையே. இன்னும் எங்க போட்டிருக்கீங்க சொல்லுங்க. சாலை வசதியே இல்ல, தண்ணி கிடையாது. எங்க தண்ணி இருக்குது? முதலமைச்சர் என்ன சொல்றாரு சார்? அவர் நாம இவருக்கு ஓட்டு செலுத்தின மக்களுக்கு ஓட்டு செலுத்தாதவர்களும் ஆகா இந்த மாதிரி ஒரு ஆட்சி நமக்கு வரணுமே அப்படிங்கறதுக்காக சென்றாருன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓட்டு செலுத்தாதவங்க கூட அவர் அப்ரிஷியேட் பண்றாங்க. பாப்போம், தேர்தலில் பாப்போம். மக்கள் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? 100% நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அப்பட்டமான பொய் பேசுறாங்க, அப்பட்டமா மக்களை ஏமாத்துறாங்க, பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும். பாமர மக்களுக்கு கூட தெரியாம இருந்துச்சு. இப்ப பாமர மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மள திமுக அரசு ஏமாத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போ வெற்றி பெறுவோம், கண்டிப்பா வெற்றி பெறுவோம். எத்தனை தொகுதிகள் கூட? ஏன்னா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப தொடர்ச்சியா என்ன சொன்னா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததா வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படும் சூழ்நிலை. ஆனா நாங்க படைப்போம் வரலாறு அப்படின்லாம் சொல்றாங்க. பாப்போமே, அதை பொறுத்து நீங்கள் நானும் பார்க்கத்தான் செய்யணும். அவர் சொல்றா நாங்க இல்லங்க, நீங்க ஆமாங்க. நான் ஆமான்னு சொல்ல, அவர் சொன்னதை அவங்க கேள்வி வைக்கிறேன். அதான் சொல்ல, அவர் சொன்னதான் நானும் சொல்றேன். அவங்க 2 நாங்க இல்லங்கிறோம். பாப்போம். விஜய் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேகவுடைய தலைவர் அவர்கள் வரமாட்டாரு அப்படின்னு முதல்ல சொன்னது நீங்க தான். நான் ஆரம்பத்துல இருந்து அவர் வரமாட்டாருன்னு நான் சொன்னதுதான் இப்பவும் சொல்ல, கண்டிப்பா வரமாட்டாரு. எப்படி அந்த எதிர்நோக்கி சொன்னீங்க? அவருடைய ஆக்டிவிட்டி தெரியுதுல்ல, அவருடைய தன்மைகள். மீடியா பார்த்து ஓடுறானா எப்படி வருவாரு? எந்த மீடியாக்காவது பேட்டி கொடுத்தாரு சொல்லுங்க தாவக தலைவர்? நீங்க மைக்கை தூக்கிட்டு போனா ஓடி போயிடுறாரு. ஒரு மீடியா கிட்ட கூட அவரால் எதிர்த்து என்னன்னு சொல்ல தெரியாம நீ ஒரு கட்சி நீங்க வச்சிருக்கீங்களே, உங்களை நம்பி இந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா என்னுடைய கேள்வி. அவர் எப்படி போய் சரி இப்போ எலெக்ஷன் போற எப்படி என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு? ஆனா அவரை எதிர்நோக்கி இருந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. எதிர்நோக்கி அவரை கட்சிக்குள்ள எப்படியாவது உள்ள வந்துருவாரு, கொண்டு வந்துரு தெரிஞ்சு இல்ல. நீங்க மீடியா தான் பூஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. அவர் வருவார், இன்னைக்கு பேசிட்டாங்க, ஆனா பேச போறாங்க. இது போற ஈவத்து பதில். எந்த ஒரு தலைவர்களும் அவர் வந்துட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, எந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து யாருமே சொல்லவே இல்லை. ஆனா நீங்க மீடியாவிலையும் இது வாட்ஸ்அப்லயும் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல சார், 2 ஆஸ்பெக்ட் சார். ஒன்னு, காங்கிரஸ் தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அவர் பேசினாங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி ஒரு பக்கம் பேசினாங்க. இன்னொன்னு, அவர் சிபிஐ என்கொயரிக்கு வர வச்சு அது மூலியமாக மத்திய உள்துறை அமைச்சரும் அங்க இருக்கக்கூடிய பிரமுகர்களும் பாஜக பிரமுகர்களும் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரப்பாங்க. அப்போ விஜய்க்கான தேவை இருக்கா? இது போய் சிபிஐ கேட்டது யாரு? இந்த விசாரணை சிபிஐ கேட்டது யாரு? அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இல்ல, தாவேகா கேட்டாங்க. தாவேகா கேட்கல. தாவேகா என்ன கேட்டாங்கன்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் தலைமையில எஸ்ஐடி தான் கேட்டாங்க. எஸ்ஐடி கேட்டாங்க. விசாரணை பண்ணியாச்சு. சிபிஐ விசாரணை போட்டாச்சு. ஆமா, சிபிஐ விசாரணை போடும்போது போய் தானே ஆகும்.
சிபிஐ விசாரணைக்கு 2 திரு போன உடனே அங்க உடனே ரகசியமா பேசுறாங்கன்னு சொல்லி யாரு இதை வந்து பிரச்சாரமா பிரச்சனை இது பிரசவிச்சது யாரு? யார் சார்? மீடியா. சும்மா இவர் டெல்லிக்கு போறாருன்னு அங்க ரகசியமா பேச போறாங்க, அவங்க கூப்பிட்டு மிரட்டுறாங்க, அவரை கூப்பிட்டு அடிக்கிறாங்க, பொய்யான தகவல் போறாமே வைரலா பரவுறது வந்து மீடியா தான். இது பொய், அப்படி இல்ல. பல இடங்கள்ல சொன்னீங்க. வேலூர்ல வந்த இந்த மாநாட்டுக்கு அப்போ வந்தப்போ கூட சொன்னீங்க, அதே போல மதுரையில இருந்தப்ப சொன்னீங்க, தென்காசியில பேட்டி கொடுத்த வரமாட்டாருங்க, அது பொய்யான தகவல்கள், பேசவும் முடியல. அப்படி தேசிய தலைவர் அவ்வளவு தரந்தாழ்ந்து இவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வரமாட்டாருன்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா சொல்லுங்க. அதுதான் அந்த ஆச்சரியத்தை கேட்கிறேன். தெரியும், மத்தவங்க கூட பதில் சொல்லாம இருந்தாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லி பழமொழி இருக்கு, உங்களுக்கு தெரியும். அவரை பார்த்தாலே தெரியும் அவர் எதுக்கு லாயக்கு இல்லைன்னு. அவரை போய் நாங்க ஏன் கூப்பிடணும்? அவருக்கு சேர்த்தா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பழமொழி இருக்கு, நான் தெளிவா சொல்றேன். அவரை பார்த்தாலே தெரியுது எதுக்கு யார்ட்டையும் போக மாட்டாருன்னு. அவரை போய் நீங்க வந்துருவாரு தேசிய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் பேசுறவங்க கிட்ட சொன்னாங்களா? காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க. இந்தியாவில இருந்து நாங்க கட்சியில இருந்து அவர்கிட்ட பேசினோம். அவங்க என்னைக்கா யாராவது தலைவர்கிட்ட சொல்லி பதிவுகள் தான் சார். மாணிக்கம் தாக்கூர் போடுறாரு, பதிவுகளை ஜோடங்கர் பேசுறாரு, பதிவுகளை வச்சு நீங்க முடிவு எடுக்க. ஜோடங்கர் பேட்டி கொடுத்தாரு சார். அவர் வந்து என்ன சொன்னா, தாவேக்கு வந்து புறக்கணிக்கக்கூடிய கட்சி இல்ல, நாங்க என்ஜிஓ இல்ல, நாங்க வந்து இப்போ இது நடத்த முடியாது. ஆமா நாங்க பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசணும்னு சொல்றாரு. நாங்க எங்கேயாவது யாராவது நாங்க பேசணும் யாராவது ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில யாராவது ஒருத்தர் நாங்க தாவாக்கோட பேசிட்டு இருக்கணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அதுதான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க அப்படிதான் கிடையவே கிடையாது. ஒரு யூகத்துல எல்லாருமே பத்திரிகை செய்தியா போட்டது, ஊடகத்துல போட்டதுலாம் வந்து யூகத்துல போட்டது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அவரு விசாரணைக்கு போனாரு, விசாரணை முடிச்சுட்டு வந்துட்டாரு, அவ்வளவுதான். விசாரணைக்கு போகும்போது சிபிஐ என்ன சிபிஐ மிரட்டி அவரை படிய வைக்கிறதுலாம் போட்டாங்க. நான் பார்த்தேன். என்னங்க அநியாயமா இல்ல உங்களுக்கு சொல்ல வாயில வார்த்தை என்னோட சொல்லலாமா? அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவர் பாட்டுல இருக்காரு, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அவரை போய் நாங்க கூப்பிடணும் அவசியம் எங்களுக்கு அது சர்ச்சை கிடையாது. அவரை கூப்பிடணும் அவசியம் பாப்போம். தேர்தல் அவரு ஆசைப்படுறாரு, நிக்கட்டுமே. இல்ல ஓட்டுகள் வந்து அதுல பாதிக்கப்படுமாங்கிறதா கேள்வி. எங்களுக்கு பாதிக்கப்படாது, அவ்வளவுதான். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வந்ததுனால பாதிக்கப்படாது. யாருக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அவருக்கு தான் பாதிப்பு இருக்கும். அவருக்கே அவருக்கு பாதிப்பு? ஆமா, அவருக்கு தான் பாதிப்பு இருக்கும். அவர் இதோட முடிஞ்சு போவாருன்னு அர்த்தம். மையம் என்னாச்சுங்க? மையமா போச்சா இல்லையா? திமுக சேர்ந்துட்டு மையமா போச்சா இல்லையா? அது கட்சி சேர்ந்ததை பத்தி எல்லாம் நான் பேசவில்லை. அந்த சகோதரர் வந்து திரும்ப இவரு ரொம்ப கமல்ஹாசன் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவரை நீங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க பத்திரிகை எல்லாம் என்ன ஊடகம்லாம் என்ன பண்ணீங்க? பயங்கரமா பூஸ் பண்ணி வரலாறு படைக்க போறாரு கமல்ஹாசன். வரலாறு அடுத்த அவர் தான் முதலமைச்சர் மாதிரி நீங்க தூக்கி மேல கொண்டு போனீங்க. எலெக்ஷன் முடிஞ்சது, 0 ஆனாரு. 0 ஆன உடனே அடுத்தால பாராளுமன்றத்துல போய் அப்படியே பணிஞ்சாரு. யார்கிட்ட? திமுக போய் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ற மாதிரி பணிஞ்சாரு. சரி வந்துட்டல, நான் ஒரு சீட் தரேன் போ, பாராளுமன்றத்துல போய் உட்காந்துங்க அப்படின்னு ஒரு சீட்டை கொடுத்தாரு. அதோட அவருடைய அடிமையானாரு. இப்ப அடிமையான பிறகு இப்போ வந்து சண்டை எனக்கு 2 சீட்டு கூட 3 சீட்டு சண்டை போட்டு நடக்காரு. அது அழிஞ்சு போச்சா இல்லையா? அவரே அழிச்சுக்கிட்டாரு. அதை விட கேவலமா இவரும் போவார் நான் சொல்றேன். யாரு? தாவாக் விஜய். இப்போ இந்த சூழல்கள்லாம் வைத்து பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர், மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய கோரிக்கைகள் அவர் வருவதன் மூலமாக வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா வெற்றி பெறும். எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை கொடுப்பதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முக்கிய காரணமா இருந்தார். அதுதான் அடுத்த கேள்வி கூட தெரியும். அந்த கேள்விக்கு சேர்த்து கூட அண்ணன் பதில் சொல்லுங்க. பட்டியலின வெளியேற்றம் பத்தி நீண்ட காலமா நீங்க பேசிட்டே இருக்கீங்க. அந்த கோரிக்கை வந்து ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தால் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ணன் எடப்பாடி அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை. ஏன்னா பிரதமர் பேசினார், நான் நரேந்திரன் தேவேந்திரன், அதனால அவர் செஞ்சு கொடுத்தாங்க. தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை வந்து அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் இருக்கும்போது அவருடைய ஒப்புதலின் அடிப்படையில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் பாராளுமன்ற கமிட்டியில வச்சு அது மூலமா தான் எங்களுக்கு கிடைச்சது. சட்டமாக்கப்பட்டு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வாங்கிட்டு இது பதிவு பண்ணி எங்களுக்கு சர்டிபிகேட் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் பட்டியல் வெளியேற்றம் வந்து நீண்ட ஆண்டுகளான கோரிக்கை. இதையும் பிரதமர்கிட்ட பதிவு பண்ணிருக்கோம், அண்ணன் எடப்பாடிட்டு பதிவு பண்ணுவோம். அது முதலமைச்சர் இருந்தா இதை செய்தோ அது செஞ்சு கொடுப்பாரோ நம்பிக்கையா இருக்கும். மக்கள் தேவேந்திர மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை வீண் போகாது. இல்ல பட்டியலின வெளியேற்றம் உங்களுடைய கோரிக்கை இருக்கு. நீங்க சர்டிபிகேட்ல நீங்க பேர் மாற்றம்னு சொல்கிறீங்க. பேர் மாற்றம்ங்கிறது மாத்தியாச்சு. இல்ல மாத்தியாச்சு. இல்ல அந்த பேர் மாற்றத்தோட அது வந்து ஒரு அது நிறைவானதா இருக்கா? அது வேற இது வேற.
பேர் இல்ல அது 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 அதை ஒரு நிறைவு கொடுத்திருக்குதுன்னு நீங்க அது சொல்றீங்க. அது மகிழ்ச்சியா இருக்குல்ல. அது மகிழ்ச்சியா அந்த நிறைவு திடீர் கிடைக்கும்னு நம்புறோம். நம்பிக்கையா இருக்கும். இது கிட்டத்தட்ட நீங்களே ஒரு 30, 35 வருஷமா நீங்களும் போராடிட்டு இருக்கீங்க. 40 வருஷமா இந்த கோரிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஒட்டுமொத்தமாக வெளியேற ஒரு சூழல் வந்தால், அவர் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அ கெடுவாய்ப்பாக இருக்காதா? இது எப்படி கெடுன்னு எப்படி சொல்லுங்க? நாங்க பிரிஸ்டேஜ பார்க்குறோங்க. எங்கள கேவலப்படுத்த வேணாங்க. சாதாரணமா மானாமதுரையில செத்தவன எஸ்சி ஆக்ட் போட்டு நடவடிக்கை எடுன்னு சொன்ன நீதிமன்றம் சொன்னதுக்கே அவனை கைது பண்ணவே நீ எஸ்சியா இருக்க போய் தானே கைது பண்ண வரீங்க. தாழ்த்தரமா உங்களை வந்து கீழ்த்தரமா தான் நீங்க நினைக்கிறீங்க கவர்மெண்ட். அப்படி அது குறைவா நம்ம அது எப்படி குறையா இல்ல நீங்க சொல்லுங்க. திருநாட்டு ஆக்சிட் அரெஸ்ட் பண்ணுமா வேண்டாமாங்க? சட்டமா இல்லையா? இல்ல சார். அந்த அளவுக்கு நம்ம சட்டமா இல்லையா? ஆக்ட் ஓகே நீங்க சொல்றது ஆக்ட் பிரகாரம் இல்ல, ஏன் கைது அதுக்காக பண்ணல? வந்து அவரு இதே மாதிரி தான் எஸ்சின்னு சொல்லி இதுல குறுக்காதன்னு சொல்றோம். இல்ல அது அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒரு குறுகிய பார்வையே இல்லையா? குறுகிய பார்வைதான். குறுகிய பார்வைதான். குறுகிய பார்வைதான். அதனாலதான் நாங்க இப்படி இருக்கோம். கேட்கிறோம். எங்க பட்டியல் வெளியேற்றம் கேட்டுட்டு இருக்கு காரணமே அதுதானே. குறுகிய பார்வையில பாக்குறது தானேங்க. ஒரு கல்லூரியோ ஒரு மெடிக்கலோ ஒரு அப்பாயின்மெண்ட்டோ ஏதாவது உள்ள போய் ஒரு மாணவர் எஸ்சி மாணவர் போய் சேர்ந்து நம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து மெரிட்ல போறான்னு வச்சுங்களேன். அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து மெரிட்ல அனுப்ப அவனை எஸ்சி கோட்டாவில் தான் நீங்க சேர்க்குறீங்க. அப்ப கோட்டாவில் உள்ள பையன் அடிபட்டு போறானா இல்லையா? அப்ப அதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்க? அதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்? முதல் மாணவனா இருக்கவனை கொண்டு எஸ்சி கோட்டாவில் நீங்க நினைக்கிறீங்க. வேலை வாய்ப்புலையும் சரி, கல்வி துறையிலும் சரி, படிக்கிற படிப்புலையும் சரி, நீ முதல் மாணவனா செலக்ட் பண்ண வேண்டியதானே மெரிட்ல. சரி. ஏன் பண்ண மாட்டேங்க? சரி. மெரிட்ல வரக்கூடிய மாணவர்களுக்கான வாய்ப்புகள் நீங்க சொல்றீங்க. படிக்கவே இல்ல, சூழலே இல்ல, கட்டமைப்புகளே இல்ல. வீட்ல இப்ப பேரண்ட்ஸ் வந்து கூலி தொழிலாளர்கள் ரொம்ப மோசமான சூழல் இருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து இந்த இருக்கு. அதிலே வாய்ப்பு இல்ல. இதுல என்ன வாய்ப்பு வந்துரும்? இல்ல அது படிச்சவனுக்கு வாய்ப்பு தான். படிச்சு முதல் மாணவனுக்கே நீ வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. படிக்காதவனுக்கு எப்படிங்க எஸ்சின்னு வாய்ப்பு கொடுத்துருவீங்க? நான் பதில் சொல்லுங்க. ரிசர்வேஷன் எதுக்கு சார்? ரிசர்வேஷன் வேஸ்ட், யூஸ்லெஸ். மூணு பேர் ஒரு கமிட்டியில உட்காந்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் கமிட்டியில உட்காந்தாங்கன்னா அதுலயே பார்சாலிட்டி பாக்குறாங்க. பள்ளம் பறையன் சக்கிலியம்னு. வேற எப்படி கூடி வழங்குது? நாங்க தேவேந்திர குல வேளாளர் மார்பு தட்டி சொல்றோம். நாங்க எஸ்சியே கிடையாது. ஃபார்மர் நாங்க. விவசாயத்தை சார்ந்த விவசாய குடி. எங்களை எஸ்சியில வச்சதே தவறுன்னு சொல்லி நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்களே மறுபடி பண்ணி கொடுக்குறீங்க. நாங்க எஸ்சி கிடையாது. பட்டியல் வெளியேற்றம் எஸ்சியே கிடையாதுங்க. அதுல இருந்து வெளியில போச்சு தான் நாங்க கேட்டுட்டு உரிமையை கேட்டுட்டு இருக்காங்க. எங்களோட உரிமையை கேட்டுட்டு இருக்கோம். 1936 நாங்க எஸ்சியில இல்லையே. 1954, 52 தானே வந்திருக்கு. அரசு அதிகாரிகளால் நியமிக்கப்பட்டதானே எஸ்சிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. வேலை செய்யறத வச்சு கொண்டு வந்தோம்னு சொல்லி ஒரு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியல. நாங்க விவசாயிங்க உங்களுக்கு எல்லாம் சோறு போடுறாங்க. எங்களை பார்த்து நீ எப்படி எஸ்சின்னு சொல்றீங்க? தப்பா இல்லையா? நாட்டுக்கே சோறு போடுற விவசாயி வந்து எஸ்சியா? உங்களுக்கு முதல் குடிமகனா இல்லையா? எங்களை பார்த்தா உங்களுக்கு அசிமா தெரியுதா? பேர் தான் பிரச்சனையா? எஸ்சிங்கிற பேர் தான். எஸ்சிங்க பேர்ல எஸ்சிங்கிற கோட்டா எங்களுக்கு வேண்டாங்க. எங்களுக்கு சலுகை படிச்சு வர முடியும். எங்களுக்கு அந்த திராணி இருக்கு. நான் இவ்வளவு தூரம் நாட்டுக்கே சோறு போடுற முதன்மையா நாட்டுக்கு வர மாட்டான். வந்துருவோம். எங்களுக்கு எங்க படித்ததுக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு சொல்றேன். ஜாதியின் அடிப்படையில் ஜனத்தொகையின் அடிப்படையில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடு. அதன் அடிப்படையில் கோட்டா கொடு. இத்தனை லட்சம் இத்தனை கோடி பேர் இருக்காங்க. இவங்களுக்கு இது கொடுத்தா சரி. சரி 18% 3% நீங்க பிரிச்சது சரியா? யாருங்க யாரு சுத்தா யார் பிரிக்கிறதுங்க? எங்க அப்பா சுத்தா நான் தாங்க பிரிக்கணும். எங்க அப்பா தானே பிரிச்சு கொடுக்கணும். நீங்க யாருங்க எஸ்சிஐ கோட்டாவில் 18% 3% ஏன்னு சொல்ல அருந்ததுக்கு உங்களை யாருங்க கொடுக்க சொன்னது? திமுக அரசு தானே கொடுத்துச்சு. ஏன் கொடுத்தீங்க? அப்போ எங்களெல்லாம் சண்டை போட தானே 18% சாவுடா ஏன்னு போட்டு எல்லா ப்ரிஃபரன்ஸும் ஏக்கு கொடுத்துட்டீங்க. பில வர்றது யார்? அப்போ 77 ஜாதி இருக்கு எஸ்சியில. அவங்களுடைய நிலை என்ன? அப்ப யாரு நீங்க சண்டை இழுத்து விடுது? யாரு? பிரித்தாளுகின்ற ஆட்சி. அது தவறா இல்லையா? நடந்துகிட்டா இருக்கா இல்லையா? இல்ல அப்படி வெளியேறுவதன் மூலமாக நீங்க வந்து இழந்த பெருமையோ நீங்கள் முன்னோக்கி எங்களுடைய இழந்த பெருமை அது அடைய முடியும். அடைய முடியும். கண்டிப்பா முடியும். இல்ல திரு ஜான் பண்டின் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வந்து 99 விழுக்காடு வைத்துட்டு இருக்கோம். 99% வச்சுட்டு இருக்கோம். 1% குக்குன்னு லூசு பேர்ல இருப்பான். 99% வந்து நீங்க ஒரு கிராமத்துல போய் கேளுங்களேன். ஒரு வில்லேஜ் போங்க. நீங்க மீடியா தானே போய் கேளுங்க. எஸ்சில இருக்கிறவங்க கேளுங்க. சாதாரண விவசாயம் பார்க்குற பெண்ணு, சாதாரண கூலி வேலை பார்க்குற பெண்ணு, அங்க இருக்கிற ஆம்பளைங்க எங்களுக்கு எஸ்சியே வேண்டாம்னு சொல்லி கையெழுத்து போடுவாங்க. ஏன்னா அவ்வளவு கொடுமையில வாழ்ந்துருக்கோம் நாங்க. இவ்வளவு கொடுமை எஸ்சியான பிறகு நீ குடும்ப இழுப்புல துண்ட கட்டு செருப்பு போடாத வைக்காத அந்த காலத்து இப்ப இல்ல. இப்பெல்லாம் எல்லாருமே அண்ணன் தம்பியா இருக்கு. இப்ப அந்த இழிநிலைகள் இல்ல. ஆனாலும் எங்களுக்கு அது கூனி குறுகி வருவதற்கு அதுதானே அந்த எஸ்சிங்கிற கேட்டகரி தான் எங்களை அழிச்சுது. முதன்மையா இருந்த தேவேந்திர குல வேளாளர்கள் அழிச்சது எது? எஸ்சி. அது எஸ்சி வேண்டாம் பட்டியலத்தில் தான் நான் வெளியில போறேங்கிறது. அதுக்கு தான் எல்லாரும் சொல்றோம்.
ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிபலிப்பை தான் நான் பேசுறேன். ஜான் பாண்டியனுடைய இண்டிவிஜுவல் கிடையாது, மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். இப்போ அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 77 சமூக அமைப்புகளும் ஒண்ணு சேர்ந்து இதுக்காக போராடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 77 சமூகம் இருக்கும்போது 77 பேருக்கு சலுகைகள் உங்களால கொடுக்க முடியல. ஏன்னு சொல்லி அருந்ததிக்கு முதன்மையா கொடுத்துட்டு கோட்டால பூரா ஏ தானே போயிட்டு இருக்குது. பிஏ காணுமே. பல்லனோ பறையனோ மற்ற இருக்க சப்காஸ்டர்ஸ்க்கோ ஒரு சலுகையும் கிடைக்க மாட்டேங்க. அப்புறம் எங்க நாங்க எஸ்ல இருக்கணும்? ஏன் இருக்கணும்? நாங்க அவசியம் என்ன? என்ன சலுகை உங்களுக்கு கொடுக்குறாங்க? நான் உழைச்சி சாப்பிட்றவன், நான் ஏன் சலுகை எதிர்பார்க்கிறேன்? 3% இருக்கக்கூடிய இடத்தில் வந்து அதுல இருக்கக்கூடிய 15%லயும் மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துலயும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத சூழல் முடியாதுல்ல. கொடுக்கறதே 2-3, அது 2-3 ஏன்னு கொடுத்துட்ற. இந்த இவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? பிக்கு எப்படி? அதுல 3% தானே சார். 3% கொடுத்துறாதான் முதன்மையா வந்துடுறானே. 3% நீங்க எடுத்துக்கிறீங்களே. மத்த கம்யூனிட்டி என்னாச்சு? எஸ்சில இருக்க கம்யூனிட்டில என்னாச்சு? பேக்லாக் வேகன்சிஸ்ல வந்து எஸ்சிக்கு எத்தனை இடம், எஸ்சிஏக்கு எத்தனை இடம் தான் சார் பிரிச்சு தானே சொல்றீங்க. எஸ்சிஏக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். பிரிஃபரன்ஸ். அப்புறம் தான் இங்க என்ன இருக்கு? வேலை வாய்ப்புலாம் ஃபர்ஸ்ட்ல போயிடுறான். அதே மாதிரி 3 சீட் இருக்குன்னா ஒரு சீட் தானே சார் எஸ்சி. மிச்சம் இருக்கக்கூடிய எஸ்சிக்கு ஒரு சீட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்க, ஏன்னு போட்டா ஃபர்ஸ்ட்ல அவனை கொண்டு போயிறாங்க. பி என்னாச்சு? பல்ல என்னாச்சு? பறை என்னாச்சு? சொல்லுங்க. உங்க பிரார் நான் கேட்கிறேன். ஆட்டோமேட்டிக் வெளியே போயிடுறாங்கல்ல. எல்லாமே அருந்ததி கொடுன்னு சொல்லி ஆர்டர் போட்டு நான் கேட்கிறேன். 18% வந்து அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சட்டம். அதை உங்களை யாருங்க கொடுக்க சொல்ல? எதுக்குங்க? இந்த மக்களை உடைக்கணும். பல்லனும் பறைய மற்ற ஜாதிக்காரனா உடைச்சி பீஸ் ஆக்கினா அருந்ததி எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஓட்டு கணிப்பு தான், வேற ஒன்றும் இல்லையா. அவங்களும் இவங்களுக்கு ஓட்டு போட போறதில்ல, அது அடுத்த பிரச்சனை. அவங்களாம் எம்ஜிஆர் வாசிகள். இப்போ என்ன சொல்றேன், இந்த மாதிரி அதாவது எங்களுடைய பிரெஸ்டேஜ் இஷ்யூ நீங்க அசிங்கப்படுத்தாங்கன்னு சொல்றேன். மான பிரச்சனைங்க. இந்த நீண்டகால கோரிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் உங்களுக்கு சாத்தியமாகும் எதிர்பார்க்கும். நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்களும் அங்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமா? அங்க வைக்கிறது காரணம், நான் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கேன். 14 வருஷமா இருக்கேன். நீண்ட காலமா அங்க நீண்ட ஆண்டுகளா இருக்கேன். அதே இல்ல இருக்கேன். இது ஒரு காரணம்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு, பாரத பிரதமரை பிடிச்சிருக்குது, அண்ணன் எடப்பாடியை பிடிச்சிருக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி எனக்கு பிடிச்சிருக்கு. அங்க இருக்கிறேன். இல்ல இதுக்கு அதையும் முடிச்சு போடும். இல்ல அதுக்கு இல்ல, அது வேற. இது அப்படி கேட்கல. இது கோரிக்கை. அந்த கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறும்னு நம்பிக்கை இருக்குது. இல்ல அந்த ஏதோ ஒரு மீன் பாயிண்ட் நமக்கு ஏதாவது இந்த பாயிண்ட் வந்து இது இருந்தா கூடுதலாக நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு இல்ல அது ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதனாலதான் நாங்க கூட்டணி இருக்கணும். அது தவறு. எங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கு, அவங்களுடைய செயல்பாடு பிடிச்சிருக்கு. அதனால நான் அவங்களோட இருக்கோம். அதுதான் உண்மை. எப்படி களத்துக்கு பிரயாணம் எல்லாம் எப்ப போறீங்க? முரட்டு காளைகள் புறப்படும். போய் மக்களிடத்துல மக்களுக்கு தேவையான வகைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய பயணம் அமையும். ஜான் பாண்டியன் அவர்கள் எந்த தொகுதி? தென் மாவட்டங்களில் கேட்டிருக்கோம். இந்த தொகுதி என்பது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். அந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் நான் சொல்வது தர்மமாகாது. அதனால நான் சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும். ரொம்ப நல்லது சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா இருந்து பதில் சொன்னீங்க. இவ்வளவு பரபரப்பான அலுவல்களில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.